வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட்டில் பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பேக்கிங் எஃபிஷியன்சி இன் சிம்பிள் கியூபிக் அண்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பாடி சென்டர் கியூபிக்லாம் பார்த்துருந்தோம். அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் இதான் வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்கோட டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, கார்னர்ஸில் எல்லாமே வந்து வந்து ஸ்பேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்னர்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேஸோட சென்டர்லேயும் வந்து ஸ்பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட் ஸ்பியராக இருக்காது. நம்ம அதை வந்து கட் பண்ணி பார்க்குற மாதிரி தான். ஓகேவா, எல்லாத்தையுமே வந்து எல்லா சைட்லேயும் கட் பண்ணி தான் இந்த டயக்ராம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். எவ்வளோ இடத்துலையும் இருக்கிறது. இப்போ வந்து டோட்டலாக 8 கார்னர்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு முழு ஸ்பியர் கிடைக்கும். அப்புறம் 2 ஃபேஸில் உள்ளதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு ஸ்பியர் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, டோட்டலாக இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் எவ்வளோ ஆட்டம் இருக்கும் அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் இருக்கும். 4 8 கார்னர்ஸில் உள்ள ஸ்பியர்ஸ் அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹோல் ஸ்பியர் கிடைக்கும். அது வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். 6 ஃபேஸஸ் டோட்டலாக 2 ஸ்பியரில் உள்ளது கம்பைன் பண்ணால் ஒரு ஆட்டம். அப்போ 6 ஃபேஸஸ் அப்படின்ற போது 3 ஆட்டம்ஸ். 1 + 3 4 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ரைட், ஸ்பியர்ஸ் அட் த கார்னர்ஸ் டச் த ஸ்பியர் இன் ஈச் ஃபேஸ். இப்போ கார்னரில் உள்ள ஸ்பியர் அவ்வளோத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை டச் பண்ணியிருக்காது. பட் அந்த ஃபேஸில் உள்ள ஸ்பியர் வந்து டச் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்பியர்ஸ் அட் த கார்னர் டச் த ஸ்பியர் இன் ஈச் ஃபேஸ் பட் நாட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட், பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத பார்க்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர், அதில் இருக்கிற எல்லா ஸ்பியர்ஸும் சரி எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்குன்றது தெரியணும். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், அந்த யூனிட் செல்லோட வால்யூம் எவ்வளோ அப்படின்றது தெரியணும். இந்த யூனிட் செல்லோட வால்யூம் என்ன வரும் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த்தும் ஏ, பிரெத்தும் ஏ, ஹைட்டும் ஏ. அப்போ வால்யூம் எப்போவுமே எங்கே தான் வரும்? ஏ கியூப் அப்படின்ற மாதிரி தான் வரும். வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி போடும்போது ஏ கியூப். பேக்கிங் எஃபிஷியன்சியில் எப்போவுமே வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் என்ன வரும்? ஏ கியூப் அப்படின்றது வரும். நியூமரேட்டர் மட்டும் தான் வேரி ஆகும். இப்போ நியூமரேட்டர் என்னன்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, இந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு டயக்னல் லைன் இருக்கா. ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு டயக்னல் லைன் இருக்குது. இதில் இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர். இது ஒரு ஹோல் ஸ்பியராக இருக்குது. அப்போ இதோட ரேடியஸ் வந்து 2r, அதாவது இது பாதியாக இருக்கிற மாதிரி. இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். டோட்டலாக வந்து 2r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆர். அப்போ இந்த ஏசியாவோட லென்த் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆர் ப்ளஸ் 2r ப்ளஸ் ஆர் டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 4r. அப்போ இந்த ஃபிகர் டயக்ராம்லேருந்து நம்ம என்ன கிடச்சிருக்கு? ஏசி ஈக்குவல் டு 4r அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரைட், இதே ஏசியோட வேல்யூவை வேறு எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த டயக்னல் லென்த்தை ட்ரையாங்கிள் எடுங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதில் ஏசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா, ஓகேவா, ஏசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ எவ்வளோ? எஜ் லென்த் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிசியோட வேல்யூ எஜ் லென்த் ஏ. அதை இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபி இருக்க இடத்துல ஏன்னு போட்டுக்கோங்க, பிசி இருக்க இடத்துல ஏ. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் இருக்குது, அதனால் இங்கே ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அப்போ ஏசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2a ஸ்கொயர். அப்போ இந்த ரூட்டை வந்து ரெண்டு இதுக்கும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா √2a அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ ஏசியோட வேல்யூ இப்போ என்ன கிடச்சிருக்கு? √2a. ஆல்ரெடி நமக்கு ஏசியோட வேல்யூ என்ன தெரியும்? 4r. இந்த ரெண்டையுமே வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. இந்த 4rஐயும் √2ஐயும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஏசி ஈக்குவல் டு 4r அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தெரியும். இப்போ √2a கண்டுபிடிச்சிங்க. ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். 4r ஈக்குவல் டு √2a ஆர் a√2 எப்படி போட்டாலும் ஒன்று தான். அப்போ ரேடியஸ் வேணும் அப்படின்னா 4 மட்டும் டினாமினேட்டரில் கொண்டு போயிடுறோம். ரேடியஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. a√2 டிவைடட் பை 4. இப்போ ரேடியஸ் தெரிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு டோட்டலாக வந்து எத்தனை ஸ்பியர் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சியோட நியூமரேட்டர் என்னன்றது தெரிஞ்சிடும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர் 4/3 πr3. ஸ்பியரோட வால்யூம் என்ன வரும்? 4/3 πr3 அப்படின்னு சொல்லி போடுவோம். இதில் ஆர் அப்படின்றது ரேடியஸ், அதோட வேல்யூ தான் வந்து இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். a√2 டிவைடட் பை 4. அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். √2a டிவைடட் பை 4. இதுக்கு கியூப் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2√2a கியூப் டிவைடட் பை 64னு கிடைக்கும். இந்த 4 இந்த 64 கேன்சல் ஆனிச்சுன்னா என்ன? 16 அப்படின்னு சொல்லி இருக்கும். 16 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 2
இந்த 16 கேன்சல் ஆனிச்சுன்னா 8, அதாவது 4 divided by 3 pi 2 root 2 a cube divided by 4 cube இப்படி கூட எழுதிக்கலாம், 4 into 4 into 4, இந்த 4 கேன்சல், 2 1s are 2, 2 2s are 4. அப்போ இங்கே என்ன இருக்குது ரிமைண்டர், 4 into 2 8 அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் இருக்குது. இங்கே வந்து 3 இருக்குது, 8 3s are 24, அதான் கீழே வந்து 24. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, √2 pi a cube, √2 pi a cube, அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ண தெரிஞ்சிருச்சு. ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் எத்தனை ஸ்பியர் இருக்கும், 4 அப்படின்னு சொல்லி இருக்குன்றது பார்த்துருந்தோம். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர் பிலாங் டு எஃப்சிசி யூனிட் செல் இஸ் 4. அப்போ ஒரு ஸ்பியரோட வால்யூம் அதோட 4 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணுன்றது தெரிஞ்சிடும். இந்த 4 இந்த 24 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லி வரும். √2 pi a cube divided by 6. பேக்கிங் எஃபிஷியன்சியோட நியூமரேட்டர் தெரிஞ்சிருச்சு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், √2 pi a cube divided by 6. டினாமினேட்டரில் என்ன, வால்யூம் ஆஃப் யூனிட் செல் a cube. இந்த a cube இந்த a cube கேன்சல் ஆயிரும். √2 pi divided by 6 into 100 அப்படின்னு சொல்லி ரிமைனிங் இருக்கும். √2 pi divided by 6 into 100. √2ஓட வேல்யூ வந்து 1.414, பையோட வேல்யூ 3.14 into 100ன்னு போட்டுரும், டிவைடட் பை 6. இது அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர ஆன்சர் வந்து 74%. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் எவ்வளோ அப்படின்னா 74% அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் எஃபிஷியன்சி அப்ராக்சிமேட்லி 54, ஓகேவா, 54.32 அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக வரும், அப்ராக்சிமேட்டாக 54. பாடி சென்டர் கியூபிக் பார்த்தீங்க அப்படின்னா 68%. பாடி சென்டர் கியூபிக் எவ்வளோ அப்படின்னா 68%. ஃபேஸ் சென்டர் கியூபிக் இப்போ நம்ம சால்வ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 74%. இப்போ இந்த 3 இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எது வந்து எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகிருக்கு, இது 54, இது 68, இது 74. அப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான் மோர் எஃபிஷியன்ட். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த அவைலபிள் ஸ்பேஸ்னால் ரிமைனிங் இருக்கிறது. டோட்டலாக ஒரு யூனிட் செல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 100% இருக்கும். இதில் 74% பேக் ஆகிருச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 26% தான் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து எது வந்து பேக்கிங் அந்த ரிமைனிங்கில் உள்ள ஸ்பேஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து 26% மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக்கில் 32% ஃப்ரீ ஸ்பேஸ், சிம்பிள் கியூபிக்கில் 46%, அப்ராக்சிமேட்லி 46% ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ வந்து ஸ்பேஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அதான் மோர் எஃபிஷியன்ட் பேக்கிங். 26% அப்படின்றது தான் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறது. அப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான் எஃபிஷியன்ட் பேக்கிங். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்ட் மோர் எஃபிஷியன்ட் தேன் சிம்பிள் கியூபிக் அண்ட் பாடி சென்டர் கியூபிக். சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர் கியூபிக்கை காட்டிலும் ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான் வந்து எஃபிஷியன்ட் பேக்கிங் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு தடவை சம்மரி பார்த்துடலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் பார்க்கணும். ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா கார்னர்ஸில் எல்லாமே வந்து ஸ்பியர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸோட சென்டரில் ஒவ்வொரு ஃபேஸோட சென்டர்லையுமே ஸ்பியர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு ஃபேஸை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி என்னன்ற கண்டுபிடிச்சிடலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் த ஸ்பியர் இன் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் எப்போவுமே என்ன வரும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். பேக்கிங் எஃபிஷியன்சி சம்மில் ஃபுல்லும் a cube அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நியூமரேட்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேஸை மட்டும் தனியாக கன்சிடர் பண்ணுறோம். இதில் ஏசி அப்படின்ற லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2r, இது r, இது r, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா 4r. ஏசி ஈக்குவல் டு 4r அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருவோம். இதே ஏசியை நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுக்கிறோம். இதில் ஏசி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு போடுறோம். அதான் இங்கே இருக்குது. ஏபி பிசியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 2a ஸ்கொயர். இதிலேருந்து ஏசியோட வேல்யூ என்னென்னா √2aன்னு கண்டுபிடிச்சிடும். ஆல்ரெடி நமக்கு 4rன்னு தெரியும், இப்போ √2aன்னு தெரியும். இது ரெண்டையும் ஈக்குவல் டு பண்ணோன்னா ரேடியஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ ரேடியஸ் என்ன வரும், √2a/4 அப்படின்னு வரும். அந்த √2a/4 4/3 πr³ அதில் உள்ள ரேடியஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். நமக்கு வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் எவ்வளோ வால்யூம், டோட்டலாக வந்து 4 ஸ்பியர் இருக்கும். அப்போ 4 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்ற மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபை பை த ஸ்பியர் இன் யூனிட் செல் என்னன்றது தெரிஞ்சிடும். இதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் தெரிஞ்சிருச்சு. டினாமினேட்டர் வந்து வால்யூம் ஆஃப் யூனிட் செல். a cube கேன்சல் ஆயிரும். √2 pi/6 into 100. √2 அப்படின்னா 1.414, பை அப்படின்னா 3.14 into 100 டிவைடட் பை 6. இதை அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 74% வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோனா 26%.
கம்பேர் டு சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இங்கே தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் பேக்கிங் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.